எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமில்லா பேருந்து நீக்கணும்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒடிசல் பேருந்து, அந்த பேருந்துல பயணம் செல்லிக்கிட்டு போது அப்படியே ஒழுகுது, கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்தை இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்தில் ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கரெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சியா? யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும். பயம். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுநடுங்கி போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் போய் மக்களை பார்க்க முடியும். நீ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறையிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன், கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதுல பெரும்பாலானோர் ஆயிரோட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா இந்த ஆட்சியில் தாராளமாக கிடைக்கும். இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மல் முதலமைச்சர், ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் போவோம். திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தைங்க கொடுப்போம். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும். அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அப்ப மோடியை எதிர்த்து, திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். என்ன பலூனு? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு
தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது, பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார், வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை, ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்னைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துட்டு, டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுவோம் என்று கருதி ஓடோடி போய் நிதியை கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். இப்ப போய் பாரத பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறீங்களா? கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாருங்க. நடந்து போவேன், அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன். முதல் விமானத்திலிருந்து இறங்குனதையும் அண்ணன் தம்பித்துறை கார்ல போனேன். இதுல என்னையா தவறு இருக்குது? இதுல என்ன கண்டுபிடிச்சிட்ட சொல்லுப்பா. உள்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் என்ன பாகிஸ்தான் இருக்கிற அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஐயா. அவர் தான் நான் பார்க்க போனேன். நான் பார்க்க போறதுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் பேச வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களா? நாம பார்க்கறதெல்லாம் பொறுக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு, நாடாளுமன்றத்தில் 39க்கு 39 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஏன்னா அத்தனை பேர் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்களா நாடாளுமன்றத்தில்? திரு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி தயாரா இருக்கிறார். ஒரு அமைச்சர் சொல்றாரு, கேவலமா இருக்குது. ஒரு சீனியர் மந்திரி சொல்றாரு, உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அந்த அளவுக்கு ஊழல் செய்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற வரை நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். ஆட்சியை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் கிடைக்கல. அதனால திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்காரு. நான் அதை திருப்பி பதில் சொல்றதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு பதில் சொல்லி என்னுடைய தரத்தை தாழ்த்திக்கிறதுக்கு நான் விரும்பல. தெளிவாக சொல்லிட்டேன்மா, வெள்ளை கொடி விட நான் போறேன்னு சொன்னாரு. வெள்ளை கொடி போல, காவி கொடி நான் எடுத்துட்டு போல அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பதில்? இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு தான் நேரம் பத்தாது. இதெல்லாம் வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.